இன்னைக்கு எக் பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 முட்டையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். 6 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துற தேவையில்ல. இந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்காம உதிரி பதமாகவே கலந்து வச்சுக்கோங்க. மேலேயே கொஞ்சம் மிளகுத்தூளும் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம்.